ஹே காய்ஸ், வெல்கம் பேக். பொதுவாக நம்ம யூடியூப் சேனலை பொறுத்த மட்டும் வரைக்கும் தனியார் நிறுவனத்தில் இருந்து ஜாப் நோட்டிஃபிகேஷன் ஏதாவது ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அதை நம்ம எஜுகேஷன் பர்பஸ்க்காக உள்ள என்ன கண்டென்ட் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். கரெக்டுங்களா? அந்த வகையில் இன்றைக்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். லேப்டாப் மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய ஒரு நிறுவனம் சென்னை கிண்டியில் இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அந்த நிறுவனத்தில் இருந்து இன்றைக்கான ஒரு நோட்டிஃபிகேஷனை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஜாப் ரோல் எடுத்துக்கிட்டிங்கன்னா பைக்கர்ஸ் அப்படிங்கிற இந்த பொசிஷனுக்காக ஜென்ரல் ஷிஃப்ட் அப்படிங்கிற பொசிஷனுக்காக தான் நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ பைக்கர் அப்படிங்கிற பொசிஷனுக்கான நோட்டிஃபிகேஷன் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஜென்ரல் ஷிஃப்ட் மட்டும்தான் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ சேலரி டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பிஎஃப் அண்ட் இஎஸ்ஐ அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அலவன்ஸை பொறுத்த மட்டும் வரைக்கும் பெட்ரோல் அலவன்ஸ் வந்து கொடுத்துருவாங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஜெண்டர் கேட்டகரியை பொறுத்த மட்டும் வரைக்கும் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா மெயில் கேண்டிடேட் ஆண்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஆண் நண்பர்கள் ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்ம யூடியூப் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்போர்ட் பண்ணுங்கள், உங்களோட ஆதரவை கொடுங்க. நீங்கள் சென்னையில் வேலை வாய்ப்பு தேடிட்டு இருந்தீங்கன்னா சென்னை ஜாப் வேகன்சின்னு இந்த வீடியோ கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை கமெண்ட்ஸ் வருது அப்படிங்கிறத பார்த்துட்டு அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷனை உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துக்கிட்டே இருப்போம். ஓகேங்களா? ஸோ ஃபுட்டை பொறுத்த மட்டும் வரைக்கும் உங்களுக்கு டூரிங் ஷிஃப்ட் டைமில் கிடைக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக உங்ககிட்ட இருக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பைக், வேலிட் டிரைவிங் லைசன்ஸ், இன்சூரன்ஸ் அண்ட் ஹெல்மெட் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஃபைன். இதை தொடர்ந்து ஒர்க்கிங் ஹவர்ஸ் எத்தனை மணி நேரம் வேலை அப்படிங்கிறதை கொடுத்துருக்காங்க. 8 மணி நேரம். அண்ட் ப்ராக்கெட்லேயே ஜென்ரல் ஷிஃப்ட் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் ஷிஃப்ட்னா இந்த நைட் ஷிஃப்ட் இருக்காது, டே ஷிஃப்ட் மட்டும் அப்படிங்கிறத தான் ஜென்ரல் ஷிஃப்ட் அப்படின்னு பொதுவாக சொல்லுவாங்க. ஸோ அந்த ஜென்ரல் ஷிஃப்ட் மட்டும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஒர்க் லொக்கேஷன் வந்து சென்னையில் கிண்டி அப்படிங்கிற லொக்கேஷனை கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஓகே, ஃபைன். ஸோ காய்ஸ், இன்றைக்கான இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷனை நம்ம ஃபுல்லாக பார்த்துருந்தோம். ஸோ இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நண்பர்கள் யாராவது சென்னையில் வேலைவாய்ப்பு தேடிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு இந்த மாதிரி தனியார் நிறுவனத்தில் இருந்து ஏதாவது ஜாப் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அதையும் நம்ம எஜுகேஷன் பர்பஸ்க்காக உள்ள என்ன கண்டென்ட் இருக்குது, அது நமக்கு பயனுள்ளதாக இருக்கா இல்லையா அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ நண்பா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.